பிஎன் கூட்டணியில் இணைவதற்கான பெஜ்வாங் மற்றும் பிசிஎம் ஆகிய கட்சிகளின் விண்ணப்பங்களுக்கு பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றம் நேற்று இரவு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜொகூர் மாநில தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டையும் இந்த கூட்டணி விரைவில் இறுதி செய்யும் என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்றும் ஒரு கூட்டம் நடைபெறும் என்றும் அதற்கு பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குநர் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் தலைமை தாங்குவார் என்றும் அவர் தெரிவித்தார். இறைவன் நாடினால் வேட்புமனு தாக்கல் நாளுக்கு முன்பே இது இறுதி செய்யப்படும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஜொகூர் தேர்தலுக்கான தனது தொகுதி ஒதுக்கீட்டை பரிகாத்தான் நேஷனல் இன்று நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் இறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் தலைவர் டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் இக்கூட்டம் பாஸ் கட்சியின் தலைமையகத்தில் மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குநர் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் என்றும் டதஸ்ரீ தக்கியுடின் ரசான் குழுவின் செயலாளராக பணியாற்றுவார் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் 2 பிரதிநிதிகளை அனுப்பும் என்று அவர் தெரிவித்தார். நேற்று இரவு நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனலின் அவசர கால உச்சமன்ற கூட்டத்தில் சாத்தியமான புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட கூட்டணி விவகாரங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி கூட்டணியில் பெசாத்துவின் நிலை குறித்து விவாதிக்கப்படவில்லை. பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவரும் பெசாத்து தலைவருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கூட்டத்தின் போது பரிகாத்தான் நேஷனலில் தங்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசப்படவில்லை என்றும் பெசாத்து கூட்டணியில் உறுதியாக நீடிக்கிறது என்றும் தெரிவித்தார். நேற்று இரவு 8:30 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த கூட்டம் இரவு 11:30 மணிக்கு நிறைவடைந்தது. கூட்டம் முடிந்த சிறிது நேரத்திலேயே செய்தியாளர் சந்திப்பிற்காக காத்திருக்காமல் முஹிதீன் பெசாத்து துணைத் தலைவர் டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசுமுடன் பாஸ் கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். ஈப்போவில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படும் 13 வயது மாணவன் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரா காவல்துறை தலைவர் அல்வி ஜைனால் அபிடின் பிற்பகல் 2:49 மணிக்கு MERS 999 அவசர உதவி எண் மூலம் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக ராஜா பெர் மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். சம்பவத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தற்போது காவல்துறையினர் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை சேகரித்து அது தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட LRT-3 ஷா ஆலம் வழித்தடம் ஜூன் 29ஆம் தேதி தனது செயல்பாடுகளை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய நாள் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்க விழாவை தொடங்கி வைப்பார் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். 37.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடம் பண்டார் உத்தாமாவை கிள்ளானில் உள்ள ஜொகான் சத்தியாவுடன் இணைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பெட்டாலின் ஜியா, ஷா ஆலம் மற்றும் கிள்ளான் முழுவதும் 20 செயல்பாட்டு நிலையங்களை கொண்டுள்ளது. மேலும் TBSல் உள்ள புதிய JPJ கிளை அலுவலகம் தினமும் இரவு 10 மணி வரை செயல்படும் என்றும் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.